நடவடிக்கை எடுக்கிறதுனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம். இதுக்கு சம்மந்தமாக வந்து ஏற்கனவே தங்கமாரி இப்போ வந்து ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு போயிட்டான். பெயிலுக்கு மூவ் பண்ணதில்ல, நேற்று பெயில் வந்துச்சு. நேற்று பெயில் வந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கோம். கோர்ட்டில் தெரிவித்து 2 வீக்ஸில் வந்து ரெண்டு புகாரின் நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதுக்கடையில் வந்து தலைமை ஆசிரியர் வந்து எல்லா படத்தையும் ஏமாற்றி போலியான சரல் ஃபார்ம் ரெடி பண்ணி போலியான இதெல்லாம் இது பண்ணி 1.25 கோடி வந்து இது பண்ணிவிட்டு இன்னும் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் விசாரித்தா தான் தெரியும் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணியிருக்காரு. வருமானம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சயின்டிஃபிக் தெப்ட்டு சார். அதாவது கோயில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் 34 ஆசிரியர் வந்து பணியாற்றி வரோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஐடி பணத்தை வந்து மொத்த பணத்தையும் அதில் வந்து வருஷம் ஒரு டீச்சருக்கு வந்து சம்பளத்தின் அடிப்படையில் வந்து எவ்வளோ ஐடிங்கிறது வரும். அந்த அமௌண்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மொத்தமாக வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்த பணத்தை தலைமை ஆசிரியர் வந்து அவ்வளோ எந்த டீச்சருக்கும் இது பண்ணாமல் அவர் போலியான ஒரு சரலை ரெடி பண்ணி டிஓ ஆஃபீஸுக்கு ஒரு லெட்ரு வச்சு அனுப்பிட்டார். ஆனால் டிஓ ஆஃபீஸில் போய் கேட்கல. அது அச்சம் வந்து அப்படி வந்து போலியான ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு, பணத்தையும் கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த போலி இதை வச்சு சம்பளம் டீச்சர்ஸுக்கு மாதம் பணம் போட்டிருக்காங்க. இதை வந்து எப்படின்னா, பேங்கில் போய் ஒரு டீச்சர் வந்து லோன் வாங்க போகையில் தான் பேங்க் செல்லான் வந்து பேங்க்காரங்க இந்த சரலை பார்த்து இது எங்களுடைய ஸ்டேட் பேங்க் வங்கியினுடைய செல்லான் கிடையாது, இது மேனுவலாக உள்ள செல்லானு 2000 நாங்கள் வந்து செல்லான் வந்துருச்சு அப்படிங்கிற எப்படி வந்து இந்த செல்லானே போலின்னு சொல்லி பேங்க்காரங்க ஸ்டேட் பேங்க்கில் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னாடி இது வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஸ்டேட் பேங்கில் கண்டுபிடிச்ச பின்னாடி டிஓ ஆஃபீஸில் போய் வெரிஃபை பண்ணையில் டிஓ என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் கச்சமுடிய இதில் தான் நாங்கள் வந்து சம்பளம் ஏற்றிருக்கோம், இதில் வந்து வேணுக்குனே வந்து போலி இதை கொடுத்தது நீங்கள் ஹெட் மாஸ்டர் போய் கேளுங்கன்னு சொன்னோடனே ஹெட் மாஸ்டர் போய் கேட்கல. அவர் வந்து நான் கொடுத்து உண்மை தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபேக் ரசீது எல்லாமே பண்ணி வந்து அவருடைய ஏற்பாட்டில் எல்லாமே நடந்திருக்கு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு எங்களுடைய பணத்தையும் ஆசிரியர் பணம் வந்து 1.25 கோடியை ஏமாத்துறதுல இல்லாமல் அரசாங்கத்தையும் ஏமாற்றிருக்காரு. போலியான ஆவணங்கள் ரெடி பண்ணி இன்னைக்கு வர அவர் வந்து தலைமை ஆசிரியர் பணி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை கோடி ஏமாற்றிருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர்கள் சேர்ந்து 17 பேர் வந்து மேற்கு போலீஸ் ஸ்டேஷன் கோயில்பட்டியில் வந்து புகார் கொடுத்தோம். அந்த புகார் கொடுத்து தனித்தனியாக புகார் கொடுத்ததில் சிஎஸ்ஆர் வந்து 17 சிஎஸ்ஆர் போட்டுட்டு மறுநாள் வந்து அன்றைக்கே வந்து மறுநாள் வந்து ஆக்ஷன் ட்ராப்னு சொல்லி எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்து போலீஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பிரச்சனை பெருசானோடனே ஜான் கணேஷ் வந்து என்ன செய்கிறாரு, மறுநாள் வந்து அவரும் புகார் வந்து கொடுக்காரு. புகார் கொடுத்துட்டு எனக்கு தெரியாமலே நானும் பணம் 3 வருஷம் என்னையும் ஏமாற்றிட்டாங்க, ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியர் என்னையும் ஏமாற்றிட்டாங்க, 3 வருஷம் எனக்கும் கெட்டலை அப்படின்னு சொல்லி சரல் ஃபார்ம் எல்லாமே ஃப்ராடு, இந்த ஸ்டேட் பேங்கில் உள்ள செல்லான்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி அவரே சொல்லி வந்து இதை வந்து யாருன்னா கிளார்க்கு தான் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறார். தங்கமாரி பொண்ணுங்கிற மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு. தங்கமாரி வந்து அவ்வளோதான் பண்ணிட்டாருன்னு. இதுக்கடையில் வந்து அவர் கொடுத்த புகார் எதுவுமே வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்கிறதுனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம். இதுக்கு சம்மந்தமாக வந்து ஏற்கனவே தங்கமாரி இப்போ வந்து ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு போயிட்டான். பெயிலுக்கு மூவ் பண்ணதில்ல, நேற்று பெயில் வந்துச்சு. நேற்று பெயில் வந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கோம். கோர்ட்டில் தெரிவித்து 2 வீக்ஸில் வந்து ரெண்டு புகாரின் நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதுக்கடையில் வந்து தலைமை ஆசிரியர் வந்து எல்லா படத்தையும் ஏமாற்றி போலியான சரல் ஃபார்ம் ரெடி பண்ணி போலியான இதெல்லாம் இது பண்ணி 1.25 கோடி வந்து இது பண்ணிவிட்டு இன்னும் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் விசாரித்தா தான் தெரியும் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணியிருக்காரு. வருமானம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சயின்டிஃபிக் தெப்ட்டு கம்ப்ளீட்டாக கையாடல், அது போக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணது எல்லாமே இருக்குது. இது மேலே வந்து போலீஸும் வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் முடிஞ்ச அளவு வந்து எல்லா இடத்துலையும் போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்க படத்தையும் இது பண்ணணும், எங்களுடைய இது பண்ணி அவர் மேலே தனியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். தலைமை ஆசிரியர் பேர் என்ன? ஜான் கணேஷ். சரி, உங்கள் பேர்?
சொல்லுங்கள். அதாவது 4 வருஷமாக ஏன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி அது சயின்டிஃபிக் தெஃப்ட். எப்படின்னா, போலியாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. 5 மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி எல்லா டீச்சர்ஸையும் 5 மொபைலுக்குள்ள ஒரு 5 டீச்சர் தான் சேர்த்து வச்சு இதை பண்ணியிருக்காங்க. இது தனி மனிதனால் கட்டாயமாக செய்ய முடியாது. இது கட்டாயம் கூட்டு சரியாக தான் இருக்கும். இதை அதிகாரிகள் விசாரித்து என்ன பண்ணணும், விசாரித்து எங்களுக்கு தக்க தீர்வு தரணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பண இழப்பு. கிட்டத்தட்ட அசம்ஷனாக சொல்லணும்னாலே 1.5 கோடிக்கு மேலே பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு உரிய நிவாரணம் பெற்று தரணும்னு கேட்டுக்கிறோம். இது விரிஞ்சு வந்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த பக்கம் இது இப்படி ஆமாம். கேட்டு கொடுத்தாங்க. 2019 இந்த ஆசிரியருக்கு கட்டவே இல்லை.